ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலரும் மதியும் அந்த வீட்டில் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தாங்க. அதனால தான் மலர் ஆசைப்பட்ட மாதிரி இப்போது அவங்க ஒரு நைட் ட்ரைவ் போயிட்டு வர முடிஞ்சது மதியோட சப்போர்ட்னால. அதுவும் மதி எப்போவுமே மலருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த வீட்டில் ஒரு குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. மதியும் மலரும் எப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அது போல் மதி வர்றதுக்கு முன்னாடி ரேவதியும் மலரும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. தங்கராஜ் விஷயத்தில் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. தங்கராஜ் கிட்ட டைரெக்டாக சொல்லியோ இல்லை அதுக்காக ஆர்கியூ பண்ணவோ முடியாது. அதனால மலர்கிட்ட தான் இந்த விஷயத்தை பற்றி பேசி அவங்க ஆறுதலை தேடிப்பாங்க. தன்னோட அம்மா வீடு அப்படின்னாலும் அம்மா அப்பா அண்ணன்னு மற்றவங்க எல்லாரை விட மலர் மேலே அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான பாசம் அக்கறையும் இருக்கும். அதே மாதிரி தான் மலருக்கும் எல்லாரை விட அவங்க அம்மா வீட்டில் எப்படி அவங்க அன்பாக இருப்பாங்களோ அது போல் கூட பிறந்த தங்கச்சினா எப்படி கேரிங்காக பார்த்துப்பாங்களோ அது போல் ரேவதிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க நம்ம மலரும் பாக்கியராஜும் தவிர அந்த வீட்டில் இருக்கிற மற்ற யாருமே நம்ம ரேவதியோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தங்கராஜோட உண்மையான குணம் தெரிஞ்சு ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை ரேவதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன கேட்கலாங்கிற மனநிலைமையில யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட உறவை நம்ம மலர் எப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது விட முடியுங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம பாக்கியராஜுக்காகவும் மலருக்காகவும் ரேவதி எல்லா விஷயங்களையும் தனக்குள்ளேயே போட்டுக்கிட்டு யார்கிட்டையும் இதை பற்றி சொல்கிறதும் கிடையாது, பேசுகிறதும் கிடையாது. ஒருவேளை தங்கராஜ் இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரேவதி வீட்டில் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எல்லாரும் மலர் மேலே தான் அதை திருப்பி விடுவாங்க. மலரும் பாக்கியராஜும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவத்தில் தான் தங்கராஜ் மாப்பிள்ள அவரோட தங்கச்சி இறந்ததுக்கு நம்ம வீட்டு பொண்ணை அந்த கோவத்தை நம்ம வீட்டு பொண்ணு மேலே கொட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாரும் மலர் மேலே திருப்பி விடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ரேவதி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலரோட பிறந்தநாளுக்கு வீட்டில் இருக்கிற யாருக்கும் சொல்லாமல் வந்துட்டாங்க, அதுவும் பொய் சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தங்கராஜ் நம்ம ரேவதியை வீட்டுக்கு வெளியே இருக்க சொல்லியிருக்காரு விடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்துட்டு பயங்கரமாக சோகப்பாட்டெல்லாம் போட்டு பார்த்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ரேவதி அழுதுட்ருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் கோபம் வக்ரம் அப்படின்னு பொண்டாட்டி மேலே என்ன தான் கடுப்பு இருந்தாலும் அவங்க எப்படியெல்லாம் தன் குழந்தைகளையும் அவங்களையும் அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சாச்சும் ரேவதியை மன்னிச்சிருந்துருக்கலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக நீ வெளியே தான் இருக்கணும், இதுதான் உனக்கு தண்டனை, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிற திமிரில் தானே இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு அவர் நல்லா பார்த்துக்கிறாருன்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியணும் நம்ம நல்லா பார்த்துக்கிறோம் நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிறது, பார்க்குறவங்களுக்கும் தெரியணும். பட் அவரே சொல்லிக்கிறாரு அப்படின்றதுக்காக எல்லாம் ரேவதி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. நம்ம பாக்கியராஜுக்கு இது எல்லாமே தெரியும்ல. அவர் போட்ட ஸ்டேட்டஸை திரும்ப நம்ம பாக்கியராஜ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எதுக்காக தங்கராஜ் மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கணும்? ஒருவேளை ரேவதிக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? மலர் சொன்ன மாதிரி ரேவதி ஒருவேளை மலரை பார்க்க வந்திருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் வந்திருப்பாளா இருக்குமா? திடீர்னு அவர் கூட்டிகிட்டு போகும்போது அவர் நார்மலாகவே இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ரேவதி ஃபோன் எடுக்கிறதில்ல. வெளியே கொஞ்சம் நேரம் உட்காடுறாரு. அவர் மனசு கேட்கல, என்னமோ ஏதோ அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அங்கே போய் பார்த்தா ரேவதி வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்ருக்காங்க. ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம பாக்கியராஜ் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. என்னாச்சு, ஏன் வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லைண்ணே, நீ போன அப்படின்னு சொல்கிறாங்க. தூரமாக இருந்தே கேட்டை ஓப்பன் பண்ணவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது வேகமாக அதாவது யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு மேலே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்ட என்னண்ணே என்னாச்சு, கேட்டு சாவி என்கிட்ட இல்லை அப்படின்றாங்க. இல்லை எதுக்காக நீ வெளியே உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, சும்மா அப்படின்னு. என்ன நீ பிரச்சனை இல்லைன்னு சொல்ற, வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்க, வீடு பார்த்தா பூட்டி இருக்கு, கூட யாருமே இல்லை, என்ன உனக்கு தலையெழுத்து வெளியே உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுறாரு. கேட்டை ஓப்பன் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால நம்ம தங்கராஜ் கிட்ட தானே இருக்கும் சாவி, எப்படி கேட்கறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியராஜ் என்ன பண்ணுறாருன்னா கேட் ஏறி உள்ளே குதிக்கிறாரு. உள்ளே வந்துட்டு என்னாச்சு ரேவதி, என்கிட்ட பிரச்சனை என்னன்னு சொல்லு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் உள்ள பாட்டு சத்தம் கேட்டுச்சு, அதனால வெளியே நடக்கிறது எதுவும் இல்லை. இவர் ரேவதி அழுதுட்டு இருந்ததே கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பாட்டு சத்தத்தை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது வெளியே ரேவதி யாரு கூடவோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. தங்கராஜ் தான் சந்தேக பேர் வழியாச்சு. கொஞ்சம் நேரம் ஒட்டு கேட்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, யார் வந்திருக்கிறது அப்படின்னும் தெரியல. என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, ஏன் வெளியே உட்காந்துட்ருக்க அப்படின்னு மட்டும்தான் நம்ம பாக்கியராஜும் கேட்டுட்ருக்காரு. அவர் திடீர்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரும்போது ரேவதி அப்படியே நடுங்கி விடுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. எதுக்கு நீ இவ்வளோ பயப்படுற, என்ன ஆச்சு, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா, என்கிட்ட சொல்லு, அதான் அண்ணன் வந்திருக்கேன்ல சொல்லு ரேவதி அப்படின்னு கேட்குறாரு.
ஆனால் எதுவுமே சொல்கிறதில்ல. உங்ககிட்ட ஃபோனும் இல்லை, எப்படி உன் அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ண? இப்படி தான் நடக்கும், கண்டிப்பாக என் புருஷன் எனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுவார், அதனால் எப்படியாவது என்னை வந்து காப்பாற்றுனேன்னு முன்னாடியே சொல்லி விட்டுட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி எல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லலை, நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்களே அதை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் என்னமோ ஏதோ ரேவதிக்கு என்னாச்சோன்னு பயந்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சிரிக்கிறாரு ஃபஸ்ட்டு. எப்படி கோவத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு நல்லாவே தெரியும், உன் தங்கச்சி என்னாவது பண்ணியிருப்பா, அதனால தான் நான் அப்படி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும், அப்புறம் எப்படி ரேவதி நினச்சி ஓடி வந்தேன்னு சொல்கிற, நான் என்ன சைக்கோவா, உன் தங்கச்சியை கொன்னுடுவேனா அப்படின்னு கேட்குறாரு. ரேவதி பயப்படுறாங்க, எங்கே சண்டை வந்துடுமோ அப்படின்னு. அண்ணே எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே, நான் வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், அதுக்கே எனக்கு தண்டனை கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான், கொஞ்சம் நேரத்தில் நானே உள்ளே போயிடுவேனே, அவர் கோவம் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் அவரே என்னை மன்னிச்சிடுவாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீ போனேன் அப்படின்றாங்க. ஹலோ, இந்த மாதிரிலாம் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேச தேவையில்லை, என்ன நடந்துச்சோ அது உன் அண்ணன் கிட்ட சொல்லு, உன் அண்ணன் என்ன கிழிக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம ரேவதி இருந்துட்டு, அண்ணே போனேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆமாம், கேட்டு பூட்டி இருந்தது, எப்படி உள்ளே வந்த அப்படின்னு கேட்குறாங்க தங்கராஜ். நான் எப்படியோ வந்தேன், என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் வருவேன் அப்படின்றாங்க. எப்படி பறந்து வருவியா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் திமிரு பேச்சுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, ரேவதி ஏதோ உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுதாவே இருக்கட்டும், மலர் மேலே இருக்கிற பாசத்தில் வந்துருச்சு, அதுக்காக 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்குவீங்களா? எதுக்காக ரேவதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க? ஏன் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையா இது? இல்லையா எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கணும், இப்படி அனாதை மாதிரி வெளியே துரத்தி வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டு வேலைக்காரியா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்யராஜ் வந்து அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. இது என்ன புது கதையாக இருக்குது, உன் பொண்டாட்டியை உன் வீட்டில் மரியாதையை நடத்துகிறாங்களா, அது உன்னால் சரி பண்ண முடிஞ்சுதா? வந்துட்டான் பெருசாக தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போறியா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் போக முடியாது, என் மலரை என்னதான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்படுத்தினாலும் நான் அவளை சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன், அவள் சொல்லட்டுமே என் புருஷன் என்னை நல்லா பார்த்துக்கலன்னு. அவள் அப்படி சொன்னார்னா வேணா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என் தங்கச்சி விஷயத்தில் எதுவுமே கேட்குறதில்ல, புருஷன் சரியாக இருந்தால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு பொண்ணு சமாளிச்சுட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க, நீங்கள் சரியில்லாததுனால தான் என் தங்கச்சி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கா, மலருக்கு பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க, நான் போகிறேன்னு அவள் சொல்லியிருந்தா நீங்கள் அனுப்பியிருப்பீங்களா அப்படின்னு. ஓ, புருஷன் அனுப்பலை, புருஷன் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ அவளுக்கு பிடிச்ச இடம் அது எதுவாக இருந்தாலும் அவள் கிளம்பி போயிடுவாளா, அதுக்கான தண்டனையை தான் அவள் அனுபவிச்சுட்டு இருக்கா, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும்ல, என்ன ரேவதி உன் அண்ணன் கூட போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி நீ கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு வா, நீ எப்போ வேணும்னு நினைக்கிறாரோ அப்போ வந்து அப்பா அம்மா கிட்ட பதில் சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வரட்டும், அவர் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் அப்பா அம்மா கிட்ட அவர் பதில் சொல்லணும் அப்படின்றாங்க. ஓ, என்னை கேள்வி கேட்குற அளவுக்கு உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது யோகிதை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. என்னடி உன் அண்ணனை பார்த்த உடனே வாய்ஸை வசதி பேசுகிற, நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியாதா, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றாரு. நான் ஏங்க வாயை மூடிட்டு இருக்கணும், என் பிறந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது, எப்படி நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு தோணுச்சு, நான் ஒன்றும் வேற எங்கேயும் போகலல்ல, நீங்கள் வந்த போய் அம்மா வீட்டில் தானே இருந்தேன், அங்கேருந்து தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, இதை யாராவது தப்புன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் என்னை பனிஷ் பண்ணுங்கன்னு. இதெல்லாம் ஏன் உன் அண்ணன் இல்லாதப்போ பேசல, உன் அண்ணனை பார்த்து உடனே பேசுகிற, அப்போ உன் அண்ணன் கூட போக போறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் போகிறேன், இல்லை அது 2ஆம் பட்சம், ஆனால் எதுக்கு வீட்டுக்கு வந்த என் அண்ணனை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு. தேவையில்லாத நேரத்தில் ராப்பிச்சக்கார மாதிரி இல்லை திருட மாதிரி இப்படி செவரறி குதிச்சு வந்தால் வேற எப்படி மரியாதை பண்ணுவாங்க? வேற யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்திருப்பாங்களா? உன் அண்ணனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்க தெரியும் அப்படின்றாங்க. என் அண்ணன் நல்லவருன்றதுனால தானே, அவர் ஒரு நல்ல வேலையில் இருக்காருங்கிறதுனால தானே உங்கள் தங்கச்சியை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தீங்க, அது நடக்கலன்னதும் என் அண்ணன் கெட்டவர் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லவன்னு நினச்சது தப்பு தான், எப்படியோ என் தங்கச்சி போய் சேர்ந்துட்டா, இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அணுவா சித்திரவதை தான் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பா அப்படின்னு. எப்படி இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கனே அப்படியா அப்படின்றாங்க. என்னடி கூட கூட பேசுகிற, உன் அண்ணன் இருந்தால் நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு நினச்சியா அப்படின்னு ஓங்கி பல்லாருன்னு கண்ணத்தில் அரைஞ்சிடுறாங்க. பாக்யராஜுக்கும் வந்து தங்கராஜோட சட்டையை பிடிச்சிடுறாங்க. ஏன் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சியை இவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறீங்க, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும், ஞாபகம் இருக்கா? அவள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்க, அதுவும் விடிகிற வரைக்கும் வெளியே இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்க முடியாதா? இப்படி தான் ஒரு ஆம்பளை நடந்துக்கணுமா? நீங்கள் ஆம்பளைங்கிறத காமிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தான் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுடுறாரு. என்னடா சொன்னேன் அப்படின்னு கையை ஓங்குறாரு அடிக்கிறதுக்கு. நம்ம ரேவதி போய் பிடிச்சிடுறாங்க. அண்ணன் மேலே கையை வச்சிங்க, அவ்வளோதான், நான் தான் உங்களை
கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வாக்குப்பட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பாவத்தை நான் செஞ்சேன்ல, அதுக்காக நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்குறீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். என் அண்ணன் மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது தங்கராஜோட கோபம் இன்னும் அதிகமாகி, என்னடி சொன்னேன் அப்படின்ட்டு ரேவதி அடிக்கிறாங்க. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்னோட போதா காலமா? நீ தலையெழுத்தேன்னு சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கியா? நான் தாண்டி உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன். ஒருவேளை நிச்சயம் ஆனதுக்கப்புறம் உன் கல்யாணம் நின்று போயிருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பொதுவாகவே பொம்பளை பிள்ளைங்க பாவம்னு நினைக்கிறவன் நான் எந்த ஒரு தப்பானவங்கிட்டையும் போய் மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பேன். அதனால தான் இன்னைக்கு ஸ்ருதி கிட்ட அட்வைஸ் பண்ணேன். அதே மாதிரி அன்னைக்கு மதியோட தங்கச்சி கிட்ட அட்வைஸ் பண்ணேன். என்னமோ உங்களை தவிர வேற யாருமே ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நீயும் அந்த மதியும் சண்டைக்கு வரீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவ்வளவு கூட அந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு உரிமை இல்லையா அப்படின்னு? வீட்டு மாப்பிள்ளை உரிமை எடுத்துக்க வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்குது. அவங்கள அடிமைத்தனம் பண்ணுறதுலையும் அவங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் ஆளுங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறதுலையும் தான் உங்களோட மருமக மாப்பிள்ளை அப்படிங்கிற கெத்தை காமிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினதில்லை. உன் அண்ணன் இருந்தாலோ இல்லை உன் வீட்டில் இருந்தாலோ மட்டும் ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்ட்டு இன்னொரு அடி அடிக்கிறாங்க. மாப்பிள்ளை, நான் பார்த்துட்டே இருக்கேன். இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன். எதுக்காக என் தங்கச்சி என் கண்ணு முன்னாடி இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு. கண்ணு முன்னாடி அடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த பக்கம் திரும்பிக்கோங்க சார் அப்படின்றாங்க. வேணாம் அப்படின்ட்டு பிடிச்சி சட்டையை பிடிச்சி கீழே தள்ளவும் அவர் போய் ஸ்லிப்பாகி கீழே விழுறாரு. ஆனால் அவருக்கு எதுவும் ஆகுறதில்ல. ஆனால் ரொம்ப பெரிய ஒரு டான் அப்படிங்கிற மாதிரி தன்னை நினச்சிட்டு இருக்கிற தங்கராஜை பாக்கியராஜ் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு அப்படிங்கிற ஈகோ, பொண்டாட்டி முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே அப்படிங்கிற அந்த ஈகோ, அதனால் அங்கே இருக்கிற சின்னதாக ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்குது, பூத்தொட்டி மாதிரி இருக்குது, அதை தூக்கி நம்ம பாக்கியராஜ் மேலே போட அண்ணே அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட்டுட்டு நம்ம ரேவதி அந்த பூத்தொட்டியை அவங்க மேலே விழுற மாதிரி குறுக்க போயிடுறாங்க. அவங்க தலையில் விழுந்து அப்படியே ரேவதி கீழே விழுந்துடுறாங்க. அப்போது அந்த நல்லா அடிபட்டு ரத்தம் வடியுது. ரேவதி அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் போய் அவங்கள சமாதானப்படுத்தி தூக்குறாங்க. அவங்களால எந்திரிச்சு உட்காரவே முடியல, ரத்தம் நிறைய கொட்டுது. அதுக்கப்புறம் அவங்களோட பேக்கெட்லேருந்து ஒரு கர்ச்சிஃபை எடுத்து அவங்க தலையில் கட்டுறாங்க. அப்போது ரத்தம் நிற்கல. கேட்டை திறந்து விடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க தலையில் ரத்தம் வரதை பார்த்துட்டு தங்கராஜாலுமே தாங்கிக்க முடியறதில்ல. இருந்தாலும் ஈகோ தடுக்குது. போய் சாவியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. ரேவதி, கேட் சாவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கை காமிக்கிறாங்க. உள்ளே மெயின் டோரை ஓப்பன் பண்ணி டிவி கிட்ட போய் தேடுறாரு. அங்கே சாவி இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம ரேவதியை வண்டியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. தங்கராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விட்டோம்னா தப்பு நம்ம மேலே ஆகிடும். இவங்க பண்ணது எல்லாத்தையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு யோசிச்சு நம்ம தங்கராஜ் பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு கால் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. வேண்டாம், இந்த விஷயத்தில் நம்ம எதுவுமே நடக்காத மாதிரியும் தெரியாத மாதிரியும் இருப்போம். அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். எப்படியும் வீட்டில் போய் மாப்பிள்ளை அடிச்சிட்டாருன்னு இவன் சொல்ல மாட்டான். இவனே ஒரு பயந்தாங்கோலி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தங்கராஜ் வந்து உள்ளே போயிடுறாரு. ஒருவேளை பெரிய காயமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை, சும்மா இந்த தொட்டி மேலே விழுந்ததுக்காக எல்லாம் என்ன மண்டையாக உடஞ்சிருக்க போகுது, 1-2 தையல் விழுகும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு உள்ள. அவர் பாட்டுக்கு மறுபடியும் டிவி பார்த்துட்டு இருக்காரு. இங்கே நம்ம ரேவதியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. லேசாக மயக்க வர மாதிரி இருக்குனே அப்படின்னு அழுகுறாங்க. ஒன்றும் இல்லை, பிளட் எல்லாம் நிறைய போயிருக்குல்ல, அதனால தான் அப்படி இருக்கும். நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மதியம் சாப்பிட்டது, ஈவினிங் எங்கேயுமே சாப்பிடல, சும்மா அந்த கேக் சாப்பிட்டது மட்டும்தான். வீட்டுக்கு வந்தும் சாப்பிடல, இந்த பிரச்சனை சண்டை அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபைனலி நம்ம ரேவதி சாப்பிடாமையும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லிக்விடாக ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலருக்கு கால் பண்ணுறாங்க பாக்யராஜ். என்கிட்ட பணம் இல்லை, இந்த மாதிரி தான் நடந்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், யார்கிட்டையும் சொல்லாமல் உன்னால் கிளம்பி வர முடியுமா, நான் கேப் புக் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்க. இவர் புக் பண்ண அந்த கேப் வருது. அதில் வந்து நம்ம மலர் வராங்க. ஏன் சார் உங்களுக்கு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் அவங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம இருக்கீங்க இன்னும் அப்படின்னு. இல்லை, அவசரத்தில் பர்ஸ் மறந்துட்டு வந்துட்டேன், என்கிட்ட பணம் இல்லை, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் கேன்டீனில் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, அப்புறமா வேணா பில் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு. அந்த ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல சார், தெரியல மேடம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போயிட்டு அவங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு போய் ரேவதிக்கு குடிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு மயக்கம் தெளியுது. தலைவலி அந்த அடிப்பட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹெவியாக வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பிளட்டு போயிருக்கு, அவங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு. பிளட் ஏதாவது ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அவங்க சரியாகிறதுக்கு 1 வாரம் டைம் எடுக்கும், நல்லா ஆழமாக வெட்டியிருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு பாக்கியராஜ் பயப்படுறாரு சொல்கிறதுக்கு. சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போது கரெக்டாக மலர் உள்ளே வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே மலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சுங்க ரேவதி எப்படி இருக்கா அப்படின்னு மலரும் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கையில் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் அடிச்சிருக்காரு போல இருக்கு, கூட வந்திருக்கிறவர் அந்த பொண்ணோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, மிட் நைட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டிருக்காங்க போல், அதனால இந்த அடிபட்டிருக்கு, புருஷன் போட்டு அடிச்சிருக்கான் போல இருக்கு, எதையோ கொண்டு தாக்கியிருக்கான், ஒருவேளை ஏதாவது கத்தி அருவா இந்த மாதிரி ஏதாவது எடுத்து தலையில் போட்டானா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு நம்ம போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பாக்கியராஜுக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ரேவதி ஓகே நார்மல் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. போயிட்டு ரிசப்ஷனில் பேசினா டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ண முடியாது, இது போலீஸ் கேஸு, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா, எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க பாக்கியராஜ். என்ன சார் விளையாடுறீங்களா, இந்த நைட்டில் யார் இந்த மாதிரி தலையில் அடிபட்டு வருவாங்க அப்படின்னு, வண்டியில் போகும்போது விழுந்துட்டாங்க அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டோம், நாங்கள் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாக்கியராஜ் கேட்குறாங்க எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து யோசிக்கிறாரு, சுரேஷோட போலீஸ் ஸ்டேஷன் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ ரேவதியும் பாக்யராஜும் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் ட்ரெஸ் வாங்கிட்டு வரக்காக போயிருக்காங்க நம்ம ரேவதிக்கு. ஏன்னா அந்த பிளட்டு விழுந்ததில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் உடுத்திக்கிட்டு இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் ஆகணும், கேஸ் எதுவும் வேண்டான்ட்டு நம்ம மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏற்கனவே சுரேஷுக்கு ரொம்ப ப்ரெஷர் வந்திருக்கு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் இருந்திருந்தா பெரிய அடி, ஏதோ கத்தியாலேயோ ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு தான் அவன் அடிச்சிருக்கான், போதையில் இருந்திருப்பானா என்னன்னு தெரியல, அவங்க மறைக்கிறாங்க குடும்பம்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது பெரிய இஷ்யூ ஆகும் போல இருக்குது. என்னை பற்றி கேட்டாங்கன்னா நான் வெளியில் போயிருக்கேன் இல்லை ஏதாவது சொல்லிவிடு, வீட்டுக்கு நீ போயிடு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி மலருக்கு மறுபடியும் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. அவங்க போக மனசு இல்லை, பட் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போது ரேவதி பாக்கியராஜ் 2 பேரும் ஒரு 9 மணி வரைக்கும் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு உன் புருஷன் நினச்சிப்பாரு, நம்ம போய் கேஸை வாபஸ் வாங்கிடலாம், இந்நேரம் சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. நம்ம ரேவதியோட தலையில் கட்டை பார்த்துட்டு சுரேஷ் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. என்னடா இந்த நேரத்தில் 2 பேரும் வந்திருக்கிறாங்க, ரேவதி தலையில் கட்டு போட்டிருக்குது, என்ன எதுன்னு கேட்க மாட்டியாடா, அப்படியே பார்த்துட்டு நிற்கிற அப்படின்னு நம்ம பாக்யராஜ் கேட்கும்போது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்ண்ணே, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ரேவதி அட்மிட் பண்ணியிருந்த அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ரொம்ப ப்ரெஷரு, என்னால் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க முடியல, அதான்க்கா சாரிக்கா, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, நீ கேஸை வாபஸ் வாங்கிடு, அப்போ தான் நான் மாமாவை வெளியே விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ஆமாக்கா, நான் மாமாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன், அவரை வந்து லாக்கப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பயங்கர கோபமாக நின்றுட்டுருக்காரு. அது பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு நினச்சி பாருடா அவர் அப்படின்னு ரேவதி அழுகுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஹாஸ்பிட்டலில் நேரடியாக பேசி எனக்கும் என் புருஷனுக்கும் பர்டிகுலராக எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் 2 பேரும் சண்டெல்லாம் போட்டுக்கல, அவர் என்னை அடிக்கவும் செய்யலை, தெரியாமல் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுக்கா அப்படின்றாங்க. அண்ணனும் அண்ணியும் பேசிக்கிட்டதை கேட்டுட்டு அவங்கள தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் இதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை, வண்டியிலேருந்து விழுந்துட்டோம் அந்த மாதிரி ஏதாவது எழுதியிருக்கலாம்லன்னு அண்ணன் அங்கே சண்டை போட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் இங்கே கிளம்பி வந்தோம், நீ தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பேன்னு அப்படின்றாங்க. எல்லாம் சரிதான், ஆனால் மாமா உன் மேலே கொலை வெறியில் இருக்காருக்கா, ஏன்க்கா இப்படி பண்ண, தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்து விட்டுக்கிட்டேக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் இந்த விஷயம் எதுவும் வீட்டுக்கு தெரியாது அப்படின்னும் சுரேஷ் சொல்கிறாரு. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பாக்யராஜ் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணே, அவர் என்னை அடிக்கலை, ஸ்லிப்பாகி படிக்கட்டிலேருந்து இறங்கி வரும்போது விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லி அக்கா தான் இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் அவங்கள, அக்காவால் மட்டும்தான் இது முடியும், மற்றபடி மாமா மேலே நான் ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தால் அது பெரிய கேஸை கூட போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. என்னை எதுவும் அவர் பண்ணலை அப்படின்னு நான் சொன்னாலும்
சாட்சி ஆதாரம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் அண்ணன் எப்படி அங்கே வந்துச்சுன்னு கேட்பாங்க. நிறைய விஷயம் இருக்கு இல்லடா அப்படின்றாங்க. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த கேஸை எப்படி வாபஸ் வாங்குறது, இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை பிரச்சனையே சால்வ் ஆயிடுச்சுன்னா கூட திரும்பவும் நீ மாமா கூட போய் அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்க்கா. மாமா உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு. இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம பிறந்தநாள் கொண்டாடாமே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு வருத்தப்படுறாரு சுரேஷ். டேய், தாய் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட புருஷன்கிட்ட அதுவும் கெஞ்சி பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்னும் கூட அந்த நிலைமையெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அப்படி சொன்னால் அனுப்ப மாட்டாருங்கிறதுனால தான் ரேவதி கேட்காம வந்துட்டான். இது பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை தானே, இப்படியெல்லாம் அவர் பண்ணலாமா அப்படின்னு. அவர் பண்ணதை நான் சரின்னு சொல்லலை. அதுக்காக அவரை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து இதோ இப்படி லாகப்பில் உட்கார வச்சா நல்லா இருக்கா, நமக்கும் தானே அது அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமா சேர்ந்து எப்படி தங்கராஜை வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.